ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நீ எதை எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்கியோ அந்த விஷயத்தில் நிச்சயம் நல்லபடியாக உனக்கு வெற்றி கிடைக்கும்படியாக இந்த வராகி அம்மா செய்யணும்னு தான் அவசரமாக நானே உன் வீட்டுக்கு ஒன்று தேடி வந்திருக்கேன். உன் வீடு தேடி வந்து நான் தரும் அதிர்ஷ்டத்தை தவற விடாமல் தக்க வச்சுக்கோ. உன்னை சுற்றி இருக்கிறவங்கள நல்லவங்களா யாராக இருந்தாலும் அவங்க ஒருபோதும் உன்னை கஷ்டப்படுத்தவோ உன் மனசு நோகும்படியாக பேசவோ மாட்டாங்க. அப்படி யாராவது உன் மனசு நோகும்படியாக கஷ்டப்படும்படியாக பேசுகிறாங்கன்னா அவங்க நல்லவங்க கிடையாதுன்றதை நீ புரிஞ்சுக்கோ. எப்போதும் நீ எவ்வளவு அதிக விலை கொடுத்து ஆடைகளை அணிகிறாய், எவ்வளவு தலைமுடியை நேர்த்தியாக வச்சிருக்க, எவ்வளவு விலை உயர்ந்த காலணிகளையும் வாட்சிகளையும் வாங்குறன்றத 10 வருஷம் கழித்து யாரும் யோசிக்க போகிறதில்ல. 10 வருஷமோ 20 வருஷமோ நீ எப்படி வாழ்ந்த, யாருக்கு எவ்வளவு அள்ளி கள்ளி கொடுத்த, மற்றவங்க மீது எந்த அளவுக்கு அன்பா பாசமாக ஆழமாக நேசிச்ச, உன் வாழ்க்கை பயணத்தில் நீ என்னவெல்லாம் நன்மை செய்தாங்கிறத தான் இந்த உலகம் காலம் காலமாக பேசும். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு நல்லா உடை உடுத்தணும், நல்லா வசதியாக வாழணும், நல்லா பெருமைக்காக வாழணும்னு நினைக்காம நல்லதை செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக வாழணுன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. எப்போதும் இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது கண்டிப்பாக இதுக்கு மேலே உனக்கு கஷ்டப்பட விடவே மாட்டேன். யாராவது உன்கிட்ட மோசமாக நடந்துக்கிறாங்க, யாராவது உன்கிட்ட ரொம்ப கஷ்டப்படுத்தும் விதமாக கவலைக்கரும் விதமாக நடக்கிறாங்கன்னா தவறு அவங்கக்கிட்ட இருக்குதே தவிர உன்கிட்ட இல்லைங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. மனநிலையை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் சாதாரண மனிதர்கள், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற நல்ல மனிதர்கள் ஒருபோதும் அடுத்தவங்களை அழிக்கவோ காயப்படுத்தவோ நோக்கமாக கொண்டு செயல்பட மாட்டாங்க. அப்படி ஒரு மனிதன் அடுத்தவனை நோகடிக்கணும், அடுத்தவங்களை பழிக்கு பழி வாங்கணும், அடுத்தவன் மனசை கஷ்டப்படுத்தணும்னு திட்டம் போட்டு வேலை செஞ்சால் அவர்கள் நல்லவர்களுக்கான அடையாளமே இல்லையல்லவா? அப்படிப்பட்ட மோசமான மனிதர்கள் உன் வாழ்க்கைக்கு அவசியம் இல்லை. நீ எப்போதும் நல்ல உள்ளத்தோடு இருக்க. ஆனால் என்ன, அடிக்கடி கொஞ்சம் கோபப்படுற. அதிகமாக கோபத்தை அடக்கி வைக்கவும் வேண்டாம், அதிகமாக கோபத்தை உனக்குள்ளே உருவாக்கிக்கவும் வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இரு. தப்பு செஞ்சால் மன்னிக்க பழகு. எல்லாருக்கும் வாழ்க்கையில் பிரச்சனையும் கோபமும் துன்பமும் துயரமும் துக்கமும் வரத்தான் செய்யும். ஆனால் ஒருபோதும் அது எல்லை மீறி போகாத அளவுக்கு பார்த்துக்கோ. யாராவது ஒன்று பழைய காலத்து ஆள்னு சொன்னாலும் பரவாயில்ல, நீ ரொம்ப நல்லா ட்ரெஸ்ஸு பண்ண மாட்டேற, நீ ரொம்ப நல்லா அழகாக தெரிய மாட்டேங்கிற, கண்ணுக்கு நல்லா இருக்க மாட்டேங்கிறன்னு யார் என்ன சொன்னாலும் அதை நீ மாற்றிக்கணுன்ற அவசியம் இல்லை. உனக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் நீ செய். அடுத்தவங்க எண்ணத்தையும் அடுத்தவங்க எதிர்பார்ப்பையும் உன் மனசுக்குள்ளே உன் வீட்டுக்குள்ளே நுழைய நீ அனுமதிக்க கூடாதுங்கிறதுல உறுதியாக இரு. நீ எங்கே இருக்கணும், எப்படி இருக்கணுன்றது உனக்கு தெரிஞ்சால் போதும். எல்லாரும் உன்னை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் இல்லை. வாழ்க்கையில் எப்போவுமே ஒரு மனுஷன் கஷ்டப்படும் போது சுற்றி இருக்கவங்க வெறும் வேடிக்கை மட்டும்தான் பார்ப்பாங்க. மலை ஏறுபவனுக்கு தானே அந்த மூச்சிறைப்பின் வழி தெரியும். கீழே நின்று வேடிக்கை பார்க்குறவனுக்கு உன் கால்கள் தடுமாறுவது மட்டும்தான் தெரியும். ஆனால் தடுமாறிக்கிட்டும் தவிச்சுக்கிட்டும் நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்க்கைங்கிற மலையில் ஏறிக்கிட்டு இருக்கன்றது எனக்கும் உனக்கு மட்டும்தான் தெரியும். வேடிக்கை பார்க்குறவங்களுடைய விமர்சனத்துக்காக நீ வாழ்க்கையில் ஜெயிக்கணுன்ற கனவை கைவிடாதே. நீ எவ்வளவோ கஷ்டப்பட்டு அதை இதை செஞ்சு வாழ்க்கையில் முன்னேறணும்னு படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்க. ஆனால் உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் ரொம்ப சுலபமாக உன்னை குறை சொல்லிட்டோ அல்லது குற்றம் சொல்லிட்டோ மட்டம் தட்டிட்டோ தாண்டி போய்கிட்டே இருப்பாங்க. யார் என்ன சொன்னாலும் அதையெல்லாம் கேட்டு நீ கவலைப்பட வேணாம். அவங்களுடைய வார்த்தைகளுக்காக நீ உன் வாழ்க்கையை வீணடிச்சிட வேண்டாமேன்னு செல்லவே. எத்தனை தடவை நான் உனக்காக சொன்னேன் வாழ்க்கையை எப்படி வாழணுங்கிறத. என்ன சொன்னாலும் அதை அவ்வப்போதே மறந்துட்டு திரும்ப கடைசியில் என்கிட்ட தானே வந்து நிற்கிறேன். இனிமேலாவது ஒவ்வொரு வார்த்தைகளையும் இந்த வராகி அம்மா உனக்காகவே சொல்கிறேங்கிறத புரிஞ்சு நடந்துக்கோ. வெற்றியில் இருக்கும்போது உன்னை தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடும் இந்த கூட்டம் நீ தோல்வியில் இருக்கும்போதும் அல்லது துக்கத்தில் இருக்கும்போதும் உனக்கு தேர்தல் சொல்லவோ ஆறுதல் சொல்லவோ உனக்கு ஒரு ஆதரவாக நிற்கவோ வரமாட்டாங்க. உன் சிரிப்பையும் அழுகையும் பார்த்து வருபவர்கள் உன் கஷ்டத்தையும் கண்ணீரையும் பார்த்து விலகி விடுவாங்க. எப்போதுமே அழகாக இருந்தால் இந்த உலகம் தேடி வரும், சிரிப்பாக இருந்தால் கூட சேர்ந்து சிரிக்கிறதுக்கு தேடி வரும். ஆனால் எப்போதும் கவலையில் இருக்கிறவங்களையும் அழுகையில் இருக்கிறவங்களையும் வருத்தத்தில் இருக்கிறவங்களையும்
பார்க்கக்கூட யாரும் விரும்புவதில்லை. நீ எப்போதும் பூவாக மலர்ந்த முகத்தோட இரு. எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அதை ஏன் பொறுப்பில் விட்டுட்டு நீ எப்போதும் எல்லாரையும் நேசிக்கக்கூடிய அன்பான சிரிப்பான மலர்ந்த முகத்தோடு கூடிய மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழக்கூடிய பிள்ளையாரு. உன் கடந்த கால தவறுகளை அழிக்கக்கூடிய அழிப்பான் உன் கையில் இல்லை. ஆனால் உன் எதிர்காலத்தை அழகாக எழுதும் பென்சில் உன் கைகளில் தானே இருக்குது. தவறு செய்கிறதை விட அதை திருத்தாமல் இருப்பதே பெரிய தவறு. செஞ்ச தவறை திருத்திக்கிட்டு இனிமே வாழ்க்கையை நல்ல முறையில் வாழ்வேன்ற நம்பிக்கையோடு வாழ தயாராகு. நீ வெற்றி பெறுறதுக்கு முன்பாக, வாழ்க்கையில் ஜெயிச்சு நல்ல நிலைமைக்கு வருவதற்கு முன்பாக, உன்னை சுற்றி இருக்கிற மக்கள் உன்னை பார்த்து கேலி பண்ணலாம், சிரிக்கலாம். ஆனால் நீ ஜெயிச்சிட்டா நாளைக்கு அவர்களே உன்னை தேடி வந்து மதிப்பார்கள் என் செல்லமே. எப்போதுமே பணத்தை தேடி ஓடாதே. மதிப்பு மிக்க வாழ்க்கையும் பிறர் வாழ்வில் நீ ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தையும் நோக்கி ஓடு. உனக்கான மதிப்பையும் மரியாதையும் கொடுத்து உன்னை இந்த உலகத்தில் ஒரு மிகப்பெரிய ஆளாக உனக்கென ஒரு அங்கீகாரத்தை கொடுப்பதற்காக இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். நீ செய்யும் செயல்கள் மட்டும் சரியாக இருந்தால் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கிறதையும் வெற்றி பெறுவதையும் யாராலும் தடுக்க முடியாது. வயசு ஆக ஆக கடந்த காலம் என்பது கடந்து போன ஒன்றுதான்றதை நீ ஏற்றுக்கணும். ஏன்னா கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை உன்னால் மாற்றவோ மறைக்கவோ மறுக்கவோ முடியாது தானே. எத்தனை முறை நீ கடந்த கால விஷயங்களை நினச்சி பார்த்தாலும், அதை பற்றி யோசித்தாலும், வருத்தப்பட்டாலும், அல்லது அப்படி நடந்திருக்க வேணாமே, வேற மாதிரி நடந்திருக்கலாமே நீ ஆசைப்பட்டாலும், நடந்தது நடந்து முடிஞ்சு போன ஒன்றுதான். நடந்ததை மாற்றுவதோ மறைப்பதோ உன் கையில் இல்லைன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதை அப்படியே ஏற்றுக்கிட்டு வாழ தயாராகு. நடந்ததை நினச்சி நீ கவலைப்படவோ காயப்படவோ வேண்டாம். உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நிகழ்காலத்தில் நடக்கும் விஷயங்களை உயிருக்கு உயிராக நேசி. உனக்கு பிடிச்சவங்ககிட்ட போய் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்னு சந்தோஷமாக சொல்லு. அறிமுகம் இல்லாத அந்நியர்களிடமும் முகத்தை பார்த்து சிரிக்கவும் பேசி பழகவும் தயங்காதே. எதை செய்ய பயப்படுகிறாயோ அதை தைரியமாக செய்யணும். எதை பற்றியும் கவலைப்படாத கூடாது, யாருக்கும் பயப்படக்கூடாது. ஏன்னா இந்த உலகத்தில் யாரும் உன்னை எதுவும் செஞ்சிட முடியாது. இந்த வராகி அம்மாவையும் விட்டுட மாட்டேன். ஒவ்வொரு நிமிஷத்தையும் ரசித்து நேசித்து உன் வாழ்க்கையை நீ உனக்காக வாழ பழகு. மற்றவங்களுக்காக உன் வாழ்க்கையை நீ அடகு வைக்காதே. வாழ்கிற வரைக்கும் உன் வாழ்க்கை ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு கெத்தான வாழ்க்கையாக இருந்துட்டு போகட்டுமே. எல்லா மனிதர்களுக்கும் எவ்வளவு வயசு ஆனாலுமே அவங்களுக்குள்ள ஒரு சின்ன குழந்தைத்தனம் இருக்கும். உனக்குள்ள இருக்க அந்த சின்ன குழந்தையை நீ தொலைச்சிடாதே. மற்றவங்க உன்னை பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் பேசினாலும் பேசாவிட்டாலும் எல்லார்கிட்டையும் அன்பாக பேசு. அடுத்தவங்களுக்காக நீ இல்லாமல் உனக்கு எது சரின்னு தோணுதோ அப்படி நீ வாழு. ஏன்னா நீ நீயாக இருந்தாலே மகிழ்ச்சி உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்கும். உனக்கான சரியான மனிதர்கள், உன்னை புரிஞ்சுக்கிட்டவங்க, உன்னை போலவே உள்ளவங்க, உன்னை நேசிக்கிற நல்ல மனிதர்களை உன்னை நோக்கி நான் வரவழைப்பேன். உன்னை போல இருக்கும் 4 பேர் உன் கூட சேரும்போது உன் வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும் என் செல்லமே. வாழ்க்கையே ரொம்ப விசித்திரமாக தான் இருக்குது. நீ பிறக்கும்போது வெறும் கையோடு தான் பிறந்த. உன் வாழ்நாள் முழுவதும் எதையோ தேடி தேடி ஓடி வாழ்க்கை முழுவதையும் கழிச்சிடுற. கடைசியில் மறுபடியும் வெறும் கையோடு தான் இந்த உலகத்தை விட்டு போக போகிறீங்க. உன் கைகள் எதை சேர்த்ததோ இல்லையோ உன் மனசுக்குள்ள உன்னதமான குணங்களை அதிகமாக சேர்த்து வச்சுக்கோ. நல்ல குணங்களோட, நல்ல எண்ணத்தோட, நல்ல வாழ்க்கையை வாழக்கூடிய பிள்ளையாக நீரு. உனக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகும் வரைக்கும் உலகத்தில் இருக்க எல்லாத்தையும் முக்கியமானதாக நினைப்ப. ஆனால் என்னைக்காவது உடம்பு சரியில்லை அல்லது கையிலையோ காலிலையோ அடிபட்டுருச்சுன்னு ஏதோ ஒன்று உடல்நலம் பாதிப்பு வரும்போது தான் இந்த உலகத்திலேயே உண்மையிலேயே மிகவும் முக்கியமானது உன்னுடைய ஆரோக்கியன்றது உனக்கு புரிய வரும். எப்போதுமே உடம்பை நல்லா ஆரோக்கியமாக பார்த்துக்கோ. உன் உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் அதுதான் உனக்கு துணை. உனக்காக யாரும் உன் வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்க மாட்டாங்க. இந்த கலியுக காலத்தில் அந்தளவுக்கு யாருக்கும் பொறுமையும் இல்லை, நேரமும் இல்லை. அதனால் உன் வேலைகளை நீயே செய்து கொள்வதற்காகவாவது நீ எப்போதும் தெம்பும் தைரியமும் ஆரோக்கியமாக இருக்கணும். உனக்கு வயசு ஆகிக்கிட்டே இருக்கு. மக்கள் தங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக எப்படியாவது நேரத்தை ஒதுக்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு பிடிச்சவங்க பிடிக்காதவங்களுக்காக
சாக்கு போக்குகளை அடுக்கி அவர்களை பார்ப்பதை தவிர்க்கிறார்கள். நீயும் உன்னை சுற்றி இருக்கிறவங்கள யார் உன்னை தவிர்க்கிறார்கள், யார் உன்னை தேடி வர்றாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு உன்னை நோக்கி வருபவர்களிடம் அன்பை கொடுத்து சந்தோஷமாக நிம்மதியாக வாழ தயாராகு. உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாம நிம்மதியாக வாழ்ந்து விழியேன் தங்கமே. உன்னை எப்போதும் நீ கவனிச்சுக்கிற மறக்காதே. சரியா சாப்பிட்டியா, உடம்ப பார்த்துக்கிட்டியா, உனக்கான பிடிச்சதை செஞ்சுக்கிட்டியாங்கிறத எப்போதும் கவனிக்க தயாராகு. மற்றவங்களே நீ அதிகமாக கவனிச்சுக்கிட்டு மற்றவங்க தேவைகளை நிறைவேற்றவே நீ போராடிக்கிட்டு இருக்கதால, நீ அதிலேயே மும்முரமாக இருப்பதால உன்னையே நீ மறந்து போயிடுற. உனக்கு நீதான் முக்கியன்றத நீ ஒருபோதும் மறந்துட வேண்டாம். உன்னை நீ நல்லா பார்த்துக்கோ. பறவை உயிரோடு இருந்துச்சுன்னா அது தன்னை சுற்றி இருக்கிற எறும்புகளை கொத்தி கொத்தி சாப்பிடும். அதுவே அந்த பறவை இறந்து போச்சுன்னா எறும்புகள் அதையெல்லாம் சாப்பிட்டு அதை கரைச்சி காணாமல் போக செஞ்சிடும். இப்படிதான் ஒவ்வொரு விஷயமும் இன்னொன்றை சார்ந்ததாக, ஒவ்வொரு விஷயத்துக்கும் இன்னத்துக்கும் நிறைய சம்பந்தம் இந்த பூமியில் இருக்குது. ஒரு மரத்தை வச்சு 1 மில்லியன் அளவுக்கு தீக்குச்சிகளை உருவாக்க முடியும். ஆனால் ஒரே ஒரு தீக்குச்சியை பற்ற வச்சா 1 மில்லியன் மரங்களையும் எரிச்சிடும்ன்றதை மறந்துடாத. காலமும் சூழ்நிலையும் அந்தந்த கணத்திற்கு ஏற்றாறு போல மாறலாம். இந்த உலகத்தில், இந்த வாழ்க்கையில் நீ யாரையும் தர குறைவாகவும் தாழ்வாகவும் நினைக்க வேண்டாம். எறும்பும் பெருசுதான், பறவையும் பெருசுதான், மரமும் பெருசுதான், தீக்குச்சியும் பெருசுதான். நீ எப்போதும் யாரையும் குறைத்து மதிப்பிடவோ யாரையும் காயப்படுத்தவோ செய்யாம, யாரையும் அற்புதமாக நினைக்காம, அதாவது யாரையும் அற்பமாகவும் நினைக்காம, உயர்வாகவும் தாழ்வாகவும் யாரையும் பார்க்காம எல்லாரையுமே உனக்கு சமமாக பார்க்க பழகு. காலமும் நேரமும் உன்னை விட அதிகாரம் மிக்கது. அது எப்போ எப்படி யார் வாழ்க்கையை மாற்றுன்றது சொல்ல முடியாது. நீ எப்போதும் உன்னை சுற்றி நல்ல உறவுகளை வச்சுக்கிட்டு நச்சு உறவுகளை தவிர்த்து விடு. நஞ்சுள்ள கெட்டெண்ணம் கொண்ட உறவுகளை தவிர்த்து விட்டு நல்லெண்ணம் கொண்ட மனிதர்களை உன் கூட வச்சுக்கும் போது உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். உன் மன அமைதியை விலையாக கொடுத்து நீ எந்த உறவையும் வாங்கணுன்ற அவசியம் இல்லை. உன்னை செதுக்கும், உனக்கு நல்லது செய்யும் நல்ல உறவுகளோட நீ கைகோத்து நடந்து போ. உன் மனசை காயப்படுத்துகிற, உன்னை கஷ்டப்படுத்துகிற உறவுகளை நீ கைவிட்டுடு என் தங்கமே. தவறுகளை திருத்தி கொள்ள விரும்புபவர்களுக்காகவே ரப்பர்கள் உருவாக்கப்பட்டுச்சு. அதே போல் உன் வாழ்க்கையிலையும் எழுதுகிற தவறை எப்படி ரப்பரை வச்சு திருத்திக்கிறீங்களோ அதே போல் செய்யும் தவறுகளை உன் நல்ல எண்ணத்தின் செயலின் மூலமாக திருத்தி கொள்ள முடியுன்றதை புரிஞ்சுக்கோ. கடந்த காலத்தில் உனக்கு கிடைச்ச கசப்பான அனுபவங்களையும் உன் மனசில் உண்டான ஆறாத வடுக்களையும் தாண்டி எப்போதும் மனசை நிம்மதியாக சந்தோஷமாக வாச்சிக்க முயற்சி செய். உன் கனவை நனவாக்கி நீ நல்லபடியாக வாழ்கிறதுக்கு இந்த வராகியம்மா உனக்கு வழிகாட்டுறேன். எதற்கும் தகுதியற்ற பிள்ளைன்னு உன் ஆள் மனசில் இருக்கிற அந்த எண்ணத்தை தூக்கி போடு. உன்னுடைய செயல்கள் யாவற்றிலும் இந்த வராகியம்மா நிச்சயமாக உனக்கு வெற்றியை கொடுப்பேன். நீ எதிர்பார்த்ததையெல்லாம் நல்லபடியாக நானே உன் கைகளில் வந்து ஒப்படைக்க போகிறேன்.